Hello students. So இது first power system engineering course ஓட first class. So உங்களுக்கு தெரியும் TNEB-ல எல்லா கோர்சஸ்க்கும் ஈக்குவல் வெயிட்டேஜ். ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பவர் சிஸ்டம் உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 10 மார்க்ஸ் கிட்ட மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணலாம். இதில் இந்த பவர் சிஸ்டம் இன்ஜினியரிங்கை பார்த்தீங்க அப்படின்னா பேசிக்காக 3 டைப்ஸாக பிரிக்கலாம். நம்பர் 1 டிரான்ஸ்மிஷன் டிஸ்ட்ரிபியூஷன், நம்பர் 2 பவர் சிஸ்டம் அனாலிசிஸ் அண்ட் நம்பர் 3 பவர் சிஸ்டம் ப்ரொடெக்ஷன். சார் இது 3 தான் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை, உங்களுக்கு பவர் சிஸ்டம் ஜெனரேஷன் இருக்குது அண்டு எக்கனாமிக் ஆப்ரேஷன்ஸ் இருக்குது. பட் உங்களோட ரொம்ப இம்பார்ட்டன்ட் போர்ஷன்ஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த 3 தான். இதில் தான் மேக்ஸிமம் கொஷின்ஸ் கான்சன்ட்ரேட் பண்ணுவாங்க. இதை தாண்டி தான் பவர் சிஸ்டம் ஜென்ரேஷன், ஸோ வெரி ரேர் கண்டிஷன். எக்கனாமிக் ஆப்ரேஷன் மேபி ஒன் கொஸ்டின், ஓகே, பட் மோஸ்ட் ஆஃப் த கொஸ்டின்ஸ் அப்பியர் ஒன்லி ஆன் திஸ் போர்ஷன்ஸ். அதனால நீங்கள் இந்த போர்ஷன்ஸ் முதல்ல நீங்கள் பவர் சிஸ்டம் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். ஸோ இதில் ஃபர்ஸ்ட் போர்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா டிரான்ஸ்மிஷன் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன். ஸோ டிரான்ஸ்மிஷன் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷனில் நம்ம பார்த்தோம் அப்படின்னா என்ன டைப் ஆஃப் கண்டக்டர்ஸ் யூஸ் பண்ணுறோம், ஏன் அந்த கண்டக்டர்ஸ் யூஸ் பண்ணுறோம், தென் நம்மளோட இன்சுலேஷன் ஸ்ட்ரக்சர் என்ன, ஏன் அப்படி நம்ம டிசைன் பண்ணியிருக்கோம், then transmission line oda steady state operation enna, then transient analysis, what is the difference between steady state and transients. So normal operating condition la transmission line eppadi act agum, and whenever the sudden changes comes into picture, okay, so transmission line la thidiru neenga switching operation handle பண்றீங்க, அதாவது ஒரு large portion of load நீங்க ரிஜெக்ட் பண்றீங்க அல்லது ஆட் பண்றீங்க, ஒரு பெரிய இண்டஸ்ட்ரி ஸ்விட்ச் ஆன் பண்றீங்க, அப்ப நம்ம டிரான்ஸ்மிஷன் லைன் எப்படி ஆக்ட் ஆகும். ஸோ அப்படிங்கிறது எல்லாமே நம்ம எதில் பார்க்க போகிறோம், ஸ்டெடி ஸ்டேட் அண்ட் டிரான்சியன்ட் அனாலிசிஸில் படிப்போம். தென் வோல்டேஜ் கண்ட்ரோல் மெத்தட் உங்களுக்கு தெரியும். நமக்கு நம்மளோட பவர் சிஸ்டமில் லோ வோல்டேஜ் ஒரு பெரிய ப்ராப்ளம், ஓகேங்களா. ஹை வோல்டேஜ் வந்து நம்ம வோல்டேஜ் கண்ட்ரோலில் பார்க்க மாட்டோம், ஏன்னா ஹை வோல்டேஜ் ப்ராப்ளம் ஆல்வேஸ் ஹேண்டில் வித் இன்சுலேஷன் டிசைன், ஓகே. பட் லோ வோல்டேஜ் ப்ராப்ளம்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா நமக்கு வந்து ரொம்ப டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டமில் ரொம்ப அழகாக ரொம்ப அதிகமாக நடக்கும். தென் டிரான்ஸ்மிஷன்லையும் இப்போ நடக்குது, ஓகே, டியூ டு நான் லீனியர் லோட்ஸ். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வோல்டேஜ் கண்ட்ரோல் ரொம்ப ஒரு முக்கியமான பொசிஷனாக படிப்போம். தென் அது கூட பவர் ஃபேக்டர் கரெக்ஷன், உங்களுக்கு தெரியும் பவர் ஃபேக்டர் எவ்வளோ இம்பார்ட்டன்ட் ஒன்றுன்னு. நம்ம எப்பவுமே பவர் ஃபேக்டரை முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ அதிகமாக மெயின்டைன் பண்ணுமோ அவ்வளோ அதிகமாக மெயின்டைன் பண்ணணும், ஓகே. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம கெப்பாசிட்டர் பேங்க்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுறோம். ஸோ அதெல்லாம் நம்ம எப்படி அதோட ரேட்டிங்ஸ் எல்லாம் சூஸ் பண்ணுவோம் அப்படிங்கிறத ஃபுல்லாமே நம்ம பவர் ஃபேக்டர் கரெக்ஷன், வோல்டேஜ் கண்ட்ரோல் அண்ட் பவர் ஃபேக்டர் கரெக்ஷனில் பார்ப்போம். தென் ஃபைனல்ஸாக நம்ம கேபிள்ஸ் படிப்போம். ஆஃப்டர் தட் நம்ம டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டம் ஒரு தனி சாப்டராகவே படிப்போம், ஓகே. ஸோ இதுதான் டிரான்ஸ்மிஷன் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் இருக்கிற மேஜர் போர்ஷன்ஸ். ஸோ அடுத்த சப் டாபிக் என்னன்னு கேட்டிங்கன்னா பவர் சிஸ்டம் அனாலிசிஸ். பவர் சிஸ்டம் அனாலிசிஸ்ல நமக்கு ப்ரீ ரிக்வெஸ்ட் நிறைய வேணும். என்னன்னு கேட்டிங்கன்னா நீங்கள் பர் யூனிட் சிஸ்டம் ஸ்டெபிலிட்டி, பர் யூனிட் சிஸ்டம் பற்றி படிக்கணும். தென் ரியாக்டன்ஸ் டயக்ராம் படிக்கணும். ஸோ பர் யூனிட் சிஸ்டம் அண்ட் ரியாக்டன்ஸ் டயக்ராம் படிச்சிட்டோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம ஃபால்ட் அனாலிசிஸ்க்கு ரெடி, ஓகே. ஸோ நமக்கு நிறைய ஃபால்ட் இருக்குது, சிமெட்ரிக்கல் ஃபால்ட், அன்சிமெட்ரிக்கல் ஃபால்ட் இருக்குது. ஸோ என்ன ஃபால்ட், எல்ஜிஎல், டபுள் எல்ஜி, ஸோ ஃபால்ட்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, ட்ரிபிள் எல்ஜி ஃபால்ட்ஸ் எல்லாம் இருக்குது. ஸோ இதை பற்றிலாம் ரொம்ப டீட்டெயில்டாக நம்ம படிப்போம் ஃபால்ட் அனாலிசிஸில். தென் செகண்ட் போர்ஷன் இஸ் வாட் மீன் ஸ்டெபிலிட்டி அனாலிசிஸ், ஓகே. ஸோ ஸ்டெபிலிட்டினா என்ன, ஒரு சிஸ்டம் எப்போ ஸ்டேபிளாக இருக்கும், எப்போ அது அன்ஸ்டேபிள் ஆகும், எப்போ அது லாஸ் ஆஃப் சிங்க்ரனைசேஷன் பாயிண்ட்டை ரீச் பண்ணும், ஓகே. ஸோ ஸ்விங் ஈக்குவேஷன் என்ன சொல்லுது அப்படிங்கிறது ஃபுல்லாமே நம்ம ஸ்டெபிலிட்டி அனாலிசிஸில் பார்ப்போம். இது போக பவர் சிஸ்டம் அனாலிசிஸில் இன்னொரு இம்பார்ட்டன்ட் போர்ஷன் இருக்குது. அது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு ரியாக்டன்ஸ் இம்பிடன்ஸ் அண்ட் இம்பிடன்ஸ் மேட்ரிக்ஸ், அதாவது இம்பிடன்ஸ் ஆர் ரியாக்டன்ஸ் மேட்ரிக்ஸ், அது வி கேன் சே அட்மிடன்ஸ் மேட்ரிக்ஸ். ஸோ இந்த மேட்ரிக்ஸ் பற்றி ரொம்ப டீட்டெயிலாக பார்ப்போம். ஸோ இது படித்த வருஷம் நம்ம லோட் ஃப்ளோ அனாலிசிஸ் படிப்போம், ஓகே. ஏன்னா நமக்கு தெரியும் உங்களுக்கு நியூட்ரன் ஆப்ஷன், காஸ் சீடல் மெத்தட் எல்லாம் இருக்கு இல்லையா, தென் ஃபாஸ்ட் டீகபிள் மெத்தட். ஸோ இதில் மேஜராக ஃபோக்கஸ் பண்ணக்கூடியது காஸ் சீடல் நியூட்ரன் ஆப்ஷன் மெத்தட் தான் இருக்கும். ஸோ அந்த மெத்தட்ஸ் பற்றி நம்ம ரொம்ப டீட்டெயிலாக பவர் சிஸ்டம் அனாலிசிஸில் படிப்போம். ஸோ தென் தேர்ட் இம்பார்ட்டன்ட் சாப்டர் இஸ் பவர் சிஸ்டம் ப்ரொடெக்ஷன். ஸோ பவர் சிஸ்டம் ப்ரொடெக்ஷனை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ரிலேஸ் தான் மேஜர் கான்சன்ட்ரேஷன் நம்ம பண்ண போகிறோம். என்னென்ன ரிலேஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஓவர் கரண்ட் ரிலே, டிஃபரன்ஷியல் ரிலே, டிஸ்டன்ஸ் ரிலே, தென் ஸ்டாட்டிக் அண்ட் டைனமிக் டிஜிட்டல் ரிலேஸ், ஓகே. அதாவது நியூமெரிக்கல் ரிலேஸ், டிஜிட்டல் ரிலேஸ் நம்ம என்ன சொல்லலாம், நியூமெரிக்கல் ரிலேஸ்னு சொல்லலாம். ஸோ ரிலேஸ் தான் மேஜர் போர்ஷன். அது கூட நம்ம ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் டைம் எதுக்கு ஸ்பெண்ட் பண்ண போகிறோம், சர்க்யூட் பிரேக்கர்ஸ்க்கும் ஸ்பெண்ட் பண்ண போகிறோம். ஸோ இது ஓவரால் கோர்ஸ் வியூ. லிசன், பவர் சிஸ்டம் இன்ஜினியரிங் பொறுத்த வரைக்கும் இது ரொம்ப பெரிய சப்ஜெக்ட், ஓகே. ஒரு கடல் மாதிரி சப்ஜெக்ட். நீங்கள் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங்கில் நீங்கள் பவர் சிஸ்டம் பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 4 செமஸ்டர் படிச்சிருப்பீங்க, ஓகேங்களா. ஃபர்ஸ்ட் எடுத்துனா டிரான்ஸ்மிஷன் டிஸ்ட்ரிபியூஷன் தான் படிச்சிருப்பீங்க, தென் பவர் சிஸ்டம் அனாலிசிஸ், தென் பவர் சிஸ்டம் ஆப்ரேஷன் அண்ட் கண்ட்ரோல், தென் பவர் சிஸ்டம் ப்ரொடெக்ஷன். சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா பவர் சிஸ்டம் யூட்டிலைசேஷன் ஆல்சோ படிச்சிருப்பீங்க, ஓகேவா. ஸோ பவர் சிஸ்டம்ங்கிறது ரொம்ப பெரிய சப்ஜெக்ட். ஸோ அதை வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம காம்படிட்டிவ் எக்ஸாம் பாயிண்ட் வியூவில் ரொம்ப கம்மியான அவசரம் நம்ம கம்ப்ளீட் பண்ண போகிறோம். ஸோ ஐம் கோயிங் டு சம்வட் இட் இஸ் ஃபாஸ்ட், ஏன்னா அது வீடியோ தான், ரெக்கார்ட் பண்ண வீடியோ தான், உங்களால் பாஸ் பண்ணி அல்லது வீடியோ ஸ்லோ பண்ணி கேட்க முடியும். அதனால் நான் முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் ஸ்பீடாக சொல்கிறேன், ஓகேவா. எல்லா பாயிண்ட்ஸையும் நோட் பண்ணுங்கள், ஓகே. இதில் கொடுக்குற மாடல் கொஸ்டின்ஸை சால்வ் பண்ணி பாருங்கள். தென் உங்களுக்கு இன்ஸ்டியூட்டில் கொடுக்குற டெஸ்ட் சீரிஸ் எல்லாம் அட்டன் பண்ணுங்கள். நிறைய டெஸ்ட் சீரிஸ் உங்களுக்கு கொடுக்குறாங்க, ஓகேங்களா. ஸோ அதெல்லாம் நீங்கள் அட்டன் பண்ணுங்கள். நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ வந்து ப்ராப்ளம் சால்வ் பண்ணி பார்த்து கான்செப்டை புரிஞ்சுக்கிறீங்களோ அவ்வளோ ஸ்கோர் பண்ண முடியும். சரி, காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் பொறுத்த வரைக்கும் மனப்பாடம் வேலைக்கே ஆகாது.
நீங்கள் புரிஞ்சுக்கிட்டா மட்டும்தான் பாஸ் பண்ண முடியும். கான்செப்டை அண்டர்ஸ்டாண்ட் பண்ண ட்ரை பண்ணுங்க. ஒவ்வொரு கான்செப்டுக்கு முன்னாடியும் ஏன் எதுக்குற கொஸ்டின் மார்க் போடுங்க. ஏன் இது கொண்டு வராங்க, ஏன் இப்படி பண்ணுறாங்க, கொஸ்டின் மார்க் போடுங்க. அப்படி நீங்கள் கொஸ்டின் மார்க் போட்டு படித்தால் மட்டுமே உங்களால் என்ன பண்ண முடியும், காம்படிட்டிவ் எக்ஸாமை கிராக் பண்ண முடியும். அதை விட்டுட்டு நீங்கள் ஜஸ்ட் மக்கப் ஓரியன்டாக போகிறீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்டேட்மெண்ட்டாக படிக்கிறீங்க, ஓகேங்களா. ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேங்க இல்லைங்களேன். என்ன சொல்லலாம், ஒரு பண்டல் கண்டாக்டர்ஸ் வந்து டிரான்ஸ்மிஷனில் யூஸ் பண்ணுறாங்கன்னா, ஆமாம் பண்டல் டிரான்ஸ்மிஷன் யூஸ் பண்ணுறாங்க. பட் வாய், எதுக்காக பண்டல் கண்டாக்டர்ஸ் நம்ம போகிறோம், என்ன யூஸ் அதால், ஓகே அப்படிங்கிறத நீங்கள் சொல்லணும். ஃபார் எக்ஸாம்பிள் பண்டல் கண்டக்டர் யூஸ் பண்ணுற மூலமாக கொரோனா லாஸ் குறையுது. எதனால் குறையுது கொரோனா லாஸ், பண்டல் கண்டக்டர்ஸ் போகிறோம், ஓகே, அதனால கொரோனா லாஸ் குறையுதுங்க. ஏன் கொரோனா லாஸ் குறையுது? ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஒயங்கிற கொஸ்டின் நிறைய இடத்துல போடணும். அப்படி போட்டால் மட்டும்தான் உங்களால் சப்ஜெக்ட்டை ஃபுல்லாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். நீங்கள் அப்படி பண்ணாமல் டைரெக்டாக நீங்கள் ஜஸ்ட் ஸ்டேட்மெண்ட்டாகவே படிச்சுட்டு போனீங்கன்னா கடைசி வரைக்கும் உங்களால் என்ன பண்ண முடியாது, இறங்க பண்ண முடியாது. ஏன்னா ஒரு சப்ஜெக்ட் படிச்சுட்டு நீங்கள் அடுத்த சப்ஜெக்ட் மூவ் ஆகும்போது இப்போ நீங்கள் படித்த கொஸ்டின்ஸ் என்ன ஆகிடும், மறந்து போயிடும். அதனால் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஸ்டேட்மெண்ட்டாக படிக்காமல் சப்ஜெக்டை புரிஞ்சுக்குங்க, அண்டர்ஸ்டாண்ட் பண்ண ட்ரை பண்ணுங்கள். ஓகேவா? சரி, ஓகே. இப்போ நாம் வந்து சப்ஜெக்ட்குள்ளே ஃபுல் ஆகலாம். ஸோ முதல் டாப்பிக்கை நான் என்ன ஸ்டார்ட் பண்ண போகிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, டிரான்ஸ்மிஷன் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் சாப்டர்ஸ். ஓகே, ஸோ இதில் நான் ஃபஸ்ட் டாப்பிக்காக டிரான்ஸ்மிஷன் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் எடுக்க போகிறேன். See, listen, just a minute. Transmission and distribution. Transmission and distribution. Okay, so first of all, what is meant by transmission system? Transmission system na enna? Okay, இதில் நீங்கள் ரொம்ப கிளியராக இருக்கணும். Transmission system அப்படிங்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா, it is a link between generating station to load center. It is a link between generating station to load center. சரி சார், இப்போ நான் ஒரு ஜென்ரேட்டர் ரஷிங் பண்ணிக்கிறேன். இது என்னோட ஜென்ரேட்டர். உங்களுக்கு தெரியும், பவர் சிஸ்டமில் நம்ம எப்போ என்ன பண்ணுவோம், ஜென்ரேட் பண்ணுற பவரை ஃபஸ்ட்டு ஸ்டெப் அப் பண்ணுவோம். ஓகே, ஃபஸ்ட் நம்ம என்ன செய்வோம், ஸ்டெப் அப் பண்ணுவோம். ஸ்டெப் அப் பண்ணிவிட்டு அந்த பவரை நம்ம என்ன செய்வோம், லாங் டிஸ்டன்ஸ்க்கு டிரான்ஸ்மிட் பண்ணுவோம். டிரான்ஸ்மிட் பண்ண கடைசியில் எங்கே நம்ம என்ன செய்வோம், அதைய ஸ்டெப் டவுன் பண்ணி யூட்டிலைஸ் பண்ணுவோம். ஸோ இதுதான் என்னன்னு கேட்டிங்கன்னா லோடு சென்டர். இது என்னது, லோடு சென்டர். இந்த லோடு சென்டர் கூட தான் உங்களுக்கு என்ன இருக்குன்னு கேட்டிங்கன்னா டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டம் இருக்கும். இந்த லோடு சென்டர் கூட தான் டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டம் இருக்கும். அட் த சேம் டைம் இதுதான் உங்களோட ஜெனரேட்டிங் ஸ்டேஷன். இதுதான் உங்களோட என்னது, ஜென்ரேட்டிங் ஸ்டேஷன். ஸோ நீங்கள் ஒரு விஷயம் கவனிச்சிங்கன்னா, உங்களோட ஜென்ரேட்டிங் ஸ்டேஷனும் லோ வோல்டேஜில் தான் இருக்கும், உங்களோட லோடு சென்டரும் லோ வோல்டேஜில் தான் இருக்கும். ஆனால் டிரான்ஸ்மிஷன் சிஸ்டம் மட்டும் ஹை வோல்டேஜில் இருக்கும். ஓகே, அதனால தான் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே உங்களுக்கு என்னது, ஸ்டெப் அப் டிரான்ஸ்ஃபார்மர் இருக்குது, இங்கே உங்களுக்கு ஸ்டெப் டவுன் டிரான்ஸ்ஃபார்மர் இருக்குது. சிலிசன், உங்களோட ஜென்ரேட்டிங் வோல்டேஜ் லெவல் ஜென்ரலாக எவ்வளோ இருக்குன்னு கேட்டிங்கன்னா 10.6 kV, 11 kV, ஓகே, 13.3 kV. ஸோ இதுதான் உங்களோட ஜென்ரேட்டிங் வோல்டேஜ் ரேட்டிங்ஸ். அதே மாதிரி லோடு சைடில் பார்த்தீங்கன்னா நமக்கு தெரியும், அட் த லாஸ்ட் நம்ம 11 kV வந்து இண்டஸ்ட்ரியல் பர்பஸ்க்கு யூஸ் பண்ணுவோம். அட் லாஸ்ட் 230ங்கிறது சிங்கிள் ஃபேஸ் வோல்டேஜ் சப்ளைக்கும், 3 ஃபேஸ்க்கு 450 to 420 வோல்டேஜ் வந்து நம்ம என்ன பண்ணுவோம், யூஸ் பண்ணுவோம். ஸோ நம்மளோட லோடு சென்டரும் லோ வோல்டேஜ் சைடு தான், அதே மாதிரி ஜென்ரேட்டிங் ஸ்டேஷனும் லோ வோல்டேஜ் தான். பட் டிரான்ஸ்மிஷன் பார்த்தீங்க அப்படின்னா 230 kV, 400 kV, 765 kV, ஈவன் ஃபாரின்லாம் பார்த்தீங்கன்னா 2000 kV எல்லாம் இருக்குது. ஓகேவா? ஸோ எப்போவுமே டிரான்ஸ்மிஷன் சிஸ்டம் வந்து ஹை வோல்டேஜ் தான் நம்ம டிசைன் பண்ணுவோம். வை, என்ன ரீசன்? சி, நமக்கு தெரியும் வோல்டேஜ் பவர் லாஸ்க்கு என்ன ஃபார்முலா, பவர் லாஸ் இஸ் ஈக்குவல் டு I ஸ்கொயர் R. ஓகேங்களா? ஸோ இதுலேருந்து என்ன சொல்லலாம், பவர் லாஸ் இஸ் ப்ரொபோர்ஷனல் டு I, பவர் லாஸ் இஸ் ப்ரொபோர்ஷனல் டு நாட் I ஸ்கொயர். ஓகே, ஸோ உங்களோட கரண்ட்டோட வேல்யூ அதிகமாக இருந்துச்சுன்னா என்ன நடக்கும், உங்களுக்கு பவர் லாஸ் அதிகமாக இருக்கும். கரண்ட்டோட வேல்யூ கம்மியாக இருந்தால் பவர் லாஸ் கம்மியாக இருக்கும். ஸோ நம்ம முடிஞ்ச அளவுக்கு பவர் லாஸை நம்ம ரெடியூஸ் பண்ணணும் அப்படின்னா கரண்ட்டோட வேல்யூ எப்படி மெயின்டைன் பண்ணணும், மினிமமாக மெயின்டைன் பண்ணணும். சரி, இன்னொரு ஃபார்முலா என்ன கேட்டிங்கன்னா, பவருக்கான ஃபார்முலா என்னது, பவர் P இஸ் ஈக்குவல் டு V இன்ட்டு I. பவர் P இஸ் ஈக்குவல் டு V இன்ட்டு I. இதில் Pங்கிற ஃபார்முலா வந்து, Pங்கிறது என்னது உங்களுக்கு கான்ஸ்டன்ட். ஏன் கான்ஸ்டன்ட் சொல்கிறேன், ஒரு ஜென்ரேட்டர் எவ்வளோ ஜென்ரேட் பண்ண முடியும் அதான் அவ்வளோ ஜென்ரேட் பண்ண முடியும். ஓகேவா? இது வேரியபிள் கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிள் 10 மெகாவாட்னா அது என்னது உங்களுக்கு
10 மெகாவாட் தான் இங்கே பவர். ஓகே, ஸோ இங்கே பிங்கிற வேல்யூ கான்ஸ்டன்ட். ஸோ 10 மெகாவாட் பியாக இருக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நான் எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். ஓகேவா, உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 கிலோ வோல்ட் 10 கிலோ வோல்ட் வந்து உங்களோட வோல்டேஜ் ரேட்டிங்னா தென் 10 கிலோ ஆம்ஸ். இது வந்து பாசிபிள் கிடையாது, இந்த மாதிரி இருக்காது. எப்பவுமே வோல்டேஜ் வேல்யூ ரொம்ப அதிகமாக இருக்கும். நான் சிம்பிள் அண்டர்ஸ்டாண்டிங்காக இந்த வேல்யூஸ் எடுத்திருக்கேன். ஓகே, ப்ராக்டிக்கல் சிஸ்டம் சினாரியோ இந்த மாதிரி இருக்காது. ஸோ 10 கிலோ வோல்ட் வந்து வோல்டேஜ் அண்ட் 10 கிலோ ஆம்ஸ் கரண்ட்னா, ஸோ டோட்டல் பவர் எவ்வளோ இருக்கும்? சாரி 1 கிலோ ஆம்ஸ் பவர்னா டோட்டல் பவர் வந்து 10 மெகாவாட்டாக இருக்கும். கரெக்டா? இஃப் சப்போஸ் இதை நான் 20 கிலோ வோல்ட்டாக மாற்றிடுறேன், வோல்டேஜ் வேல்யூ இன்க்ரீஸ் பண்ணிடுறேன், அப்போ கரண்ட்டோட வேல்யூ என்ன ஆகும்? 0.5 கிலோ ஆம்ஸ். ஸோ நான் வோல்டேஜ் வேல்யூ நான் இங்கே என்ன பண்ணுறேன்? இன்க்ரீஸ் பண்ணும்போது கரண்ட்டோட வேல்யூ என்ன ஆகுது? டிக்ரீஸ் ஆகுது. பிகாஸ் இன் பவர் சிஸ்டம் see listen, நான் தெளிவாக சொல்கிறேன். இன் பவர் சிஸ்டம் நாட் ஆல்வேஸ். ஓகே, இன் பவர் சிஸ்டம் voltage is inversely proportional to current in power system, but in as per Ohm's law voltage is proportional to I. ஏன்னு கேட்டிங்கன்னா Ohm's lawல பார்த்தீங்கன்னா பவர் இஸ் நாட் கான்ஸ்டன்ட். Ohm's law நம்ம சால்வ் பண்ணும்போது பவரோட வேல்யூ என்ன பண்ண மாட்டோம், நம்ம கான்ஸ்டன்ட் எடுத்துக்க மாட்டோம். அதனால voltage is proportional to I, but in power system P equal to constant. அப்போ என்ன சொல்லலாம், நம்ம வோல்டேஜ் இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா கரண்ட் டிக்ரீஸ் ஆகும், வோல்டேஜ் டிக்ரீஸ் ஆச்சுன்னா கரண்ட் இன்க்ரீஸ் ஆகும். இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனல், இன்வெர்ஸ்லி ரிலேஷன்ஷிப்பில் தான் இருக்கும். ஓகேங்களா? அதனால என்ன பண்ணுறோன்னு கேட்டிங்கன்னா, நம்ம டிரான்ஸ்மிஷன் சிஸ்டமை பொறுத்த வரைக்கும் இங்கே லோ வோல்டேஜில் இருக்கிற பவர் இங்கேயும் நம்ம லோ வோல்டேஜில் இருக்குது. பட் டிரான்ஸ்மிஷனுங்கிறது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட 1000 கிலோமீட்டர்ஸ் வரைக்கும் நம்ம டிரான்ஸ்மிட் பண்ணுவோம், தாராளமாக டிரான்ஸ்மிட் பண்ணுவோம். ஓகேங்களா? ஸோ 1000 நார்மல் ரேஞ்ச், 2000 3000 தூரத்துக்குள்ள நமக்கு என்ன ஆகும்? பவர் டிரான்ஸ்மிஷன் இருக்கும். ஸோ அவ்வளோ ஃபார் எக்ஸாம்பிள் பெஸ்ட் எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ ரீசெண்டாக கூட ராஜஸ்தான் டு தமிழ்நாடு இருக்கிற திருப்பூர் வரைக்கும் கனெக்ட் பண்ணியிருக்காங்க எலக்ட்ரிசிட்டி போர்ட்டை. ஸோ இதில் என்ன தெரிஞ்சுக்கலாம்னா, பவர் ரொம்ப தூரம் டிரான்ஸ்மிட் பண்ணும்போது நீங்கள் வோல்டேஜ் ஹை லெவலில் வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு என்ன ஆகும்? வோல்டேஜ் அதிகமாக இருந்தால் கரண்ட்டோட வேல்யூ எப்படி இருக்கும்? கம்மியாக இருக்கும். ஸோ பவர் லாஸ் கம்மியாக இருக்கும். இதே வோல்டேஜ் நீங்கள் கம்மியாக மெயின்டைன் பண்ணிங்கன்னா கரண்ட்டோட வேல்யூ அதிகமாக இருக்கும். ஸோ பவர் லாஸ் அதிகமாக இருக்கும். ஸோ இதில் எது வந்து நமக்கு டிசைரபிள்? இதுதான் நமக்கு டிசைரபிள். அதனால தான் டிரான்ஸ்மிஷன் சிஸ்டம் எப்போவுமே ஹை வோல்டேஜில் இருக்கும் இன்ஸ்டெட் ஆஃப் லோ வோல்டேஜ். ஸோ நல்லா ஞாபகம் வச்சுங்க, உங்களோட ஜெனரேட்டிங் ஸ்டேஷனும் உங்களோட லோடு சென்டரும் லோ வோல்டேஜில் இருக்கும், பட் உங்கள் டிரான்ஸ்மிஷன் சிஸ்டம் ஹை வோல்டேஜில் இருக்கும். ஏன் ஹை வோல்டேஜில் இருக்குது? டு ரெடியூஸ் பவர் லாஸ். சி திஸ் இஸ் இன் ஆப்ரேட்டிங் ஸ்டேஜ். ஆப்ரேட்டிங் ஸ்டேஜில் ஒரு பவர் சிஸ்டம் டிசைன் பண்ணி முடிச்சுட்டாங்க. டிசைன் பண்ணி முடிச்சிருச்சில் நம்ம பவர் லாஸை மினிமமாக மெயின்டைன் பண்ணோம்னா நமக்கு அது என்ன வழி தான் இருக்குது? வோல்டேஜ் எவ்வளோக்கு அதிகமாக மெயின்டைன் பண்ண முடியுமோ அவ்வளோ தூரம் அதிகமாக டிரான்ஸ்மிஷன் சிஸ்டமில் மெயின்டைன் பண்ணி ஆகும். பட் ஆனால் இங்கெல்லாம் நீங்கள் லோ வோல்டேஜ் தான் கொண்டு வந்தாங்க. ஏன்னா என்ன வேறு வழி இல்லை. ஏன்னா நம்மளோட லோடில் எப்படி இருக்குது? லோ வோல்டேஜ் லோடு தான் இருக்குது. ஓகேவா? ஸோ அதனால் நம்ம லோடு வந்து ஹை வோல்டேஜில் மெயின்டைன் பண்ண முடியாது. அதனால் நம்ம என்ன தான் பண்ணி ஆகணும்? லோ வோல்டேஜில் தான் மெயின்டைன் பண்ணியாங்க. ஜெனரேஷனும் நீங்கள் ஹை வோல்டேஜில் பவரை ஜென்ரேட் பண்ணிங்கன்னா மிஷினோட சைஸ் ரொம்ப பெருசாக இருக்கும், ஸ்டெபிலிட்டி ப்ராப்ளம்லாம் ரொம்ப பெரிய ப்ராப்ளமாக மாறும். அதனால தான் ஜெனரேட்டிங் நம்ம லோ வோல்டேஜ்லேயே வச்சிருக்கோம். ஸோ ஜெனரேஷன் ஆல்சோ இன் லோ வோல்டேஜ், லோடு சென்டர் லோ வோல்டேஜ், பட் டிரான்ஸ்மிஷன் சிஸ்டம் ஒன்லி இன் ஹை வோல்டேஜ் டு ரெடியூஸ் வாட்? பவர் லாஸ். ஓகே, சரி, ஓகே. ஸோ நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா, சரி டிரான்ஸ்மிஷன் சிஸ்டம்னு என்ன சொல்லிட்டேன்? இட் இஸ் அ லிங்க் பிட்வீன் generating station to what? Load center to carry power. It is a link between transmission system is a link between transmission system is a link between generating station to load center to carry power. இதான் டிரான்ஸ்மிஷன் சிஸ்டம்னா என்ன அப்படிங்கிறதுக்கான டெஃபினிஷன். ஓகே, சரி. ஸோ நல்ல டிரான்ஸ்மிஷன் சிஸ்டம்னா எப்படி இருக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். கரெக்டாக? ஏன்னா நம்ம எல்லாத்துக்குமே என்ன பண்ணுவோம்? டிசைரபிள் கேரக்டரிஸ்டிக்ஸ், அன்டிசைரபிள் கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்குது. நம்ம வந்து ஒரு சிஸ்டத்தை எப்போ ரொம்ப நல்ல சிஸ்டம் சொல்லணும் ஓகே அப்படின்னா சில கண்டிஷன்ஸ் வச்சுருப்போம். ஓகே, அந்த வகையில் பவர் சிஸ்டமோட டிசைரபிள் கேரக்டரிஸ்டிக்ஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா, டிசைரபிள் characteristics of power system. என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்பர் 1 ரியல் பவர் லாஸ் should be as low as possible. So real power loss should be as low as possible. So second one பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வோல்டேஜ் ட்ராப்.
voltage drop should be as low as possible. Voltage drop should be as low as possible. ஸோ ரியல் பவர் லாஸையும் வோல்டேஜ் ட்ராப்பையும் நம்ம என்ன பண்ணணும், ரொம்ப மினிமமாக மெயின்டைன் பண்ணணும். அதுதான் வந்து ஒரு நல்ல டிரான்ஸ்மிஷன் சிஸ்டத்துக்கு அளவு. ஓகே, ஸோ வெரி குட் டிரான்ஸ்மிஷன் சிஸ்டம்னு என்ன சொல்லுவோம், அதோட ரியல் பவர் லாஸ் எவ்வளோ கம்மியாக இருக்கணுமோ அவ்வளோ கம்மியாக இருக்கணும். அட் த சேம் டைம் வோல்டேஜ் ட்ராப்பும் ரொம்ப கம்மியாக இருக்கணும். பட் சி நமக்கு தெரியும், ஆல்ரெடி சொன்னதான், என்னது பவர் லாஸ்க்கு என்ன ஃபார்முலா, பவர் லாஸ் இஸ் ஈக்குவல் டு I square R and voltage drop is equal to I into R. ஓகேங்களா, ஸோ பவர் லாஸ்ங்கிறது என்னது I square R and voltage drop அப்படிங்கிறது என்னது I into R. இதுலேருந்து நீங்கள் என்ன சொல்லலாம், பவர் லாஸும் வோல்டேஜ் ட்ராப்பும் பேஸ்ட் ஆன் வாட், R, பேஸ்ட் ஆன் R. நான் டிசைனிங் ஸ்டேஜில் சொல்கிறேன், ஏன்னா டிசைனிங் ஸ்டேஜில் கரண்ட்டுக்கு நம்மளோட கையில் இல்லை. ஓகேயா, ஏன்னா நம்ம அதை வந்து டிசைன் பண்ணி முடிச்சு கடைசியில் எவ்வளோ லோட் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி தான் கரண்ட் போகும். ஸோ நம்மளுக்கு கண்ட்ரோல்டு பேராமீட்டர் இங்கே கரண்ட் இல்லை, கண்ட்ரோல்டு பேராமீட்டர் என்னது இங்கே ரெசிஸ்டன்ஸ். ஓகேங்களா, ஸோ நம்ம ரெசிஸ்டன்ஸை எவ்வளோக்கு எவ்வளோ கம்மியாக மெயின்டைன் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு நமக்கு எப்படி இருக்கும், பவர் லாஸ் கம்மியாக இருக்கும், வோல்டேஜ் ட்ராப்பும் கம்மியாக இருக்கும். ஓகேங்களா, ஸோ நம்ம என்ன பண்ணணும், முடிஞ்ச அளவுக்கு ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ மினிமம் மெயின்டைன் பண்ணணும். ஸோ we want to maintain system resistance as low as possible. ஸோ சிஸ்டமோட ரெசிஸ்டன்ஸ் என்ன பண்ணணும், நம்ம எவ்வளோ தூரம் மினிமமாக வைக்க முடியுமோ அவ்வளோ தூரம் மினிமமாக வைக்கணும். ஸோ இந்த சிஸ்டமோட ரெசிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது எதை மீன் பண்ணுதுன்னு கேட்டிங்கன்னா, கண்டக்டரோட ரெசிஸ்டன்ஸ். நம்ம என்ன கண்டக்டர் யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறத அது என்னதுலேருந்து மீன் பண்ணுது. ஸோ நம்மக்கிட்ட பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இருக்கிறதுல பெஸ்ட் கண்டக்டரை சூஸ் பண்ணணும். எதுக்கு, ரெசிஸ்டன்ஸை மினிமம் மெயின்டைன் பண்ணுறதுக்கு. ஏன் ரெசிஸ்டன்ஸ் மினிமம் மெயின்டைன் பண்ணணும், ஏன்னா ரெசிஸ்டன்ஸை மினிமமாக மெயின்டைன் பண்ணணும்னா நம்மளுக்கு பவர் சிஸ்டமில் பவர் லாஸ் ரொம்ப மினிமமாக இருக்கும், அதே மாதிரி வோல்டேஜ் ட்ராப்பும் மினிமமாக இருக்கும். ஸோ பவர் லாஸை குறைக்கவும் வோல்டேஜ் ட்ராப்பை குறைக்கவும் சிஸ்டமோட ரெசிஸ்டன்ஸ் அல்லது கண்டக்டரோட ரெசிஸ்டன்ஸை நம்ம மினிமமாக மெயின்டைன் பண்ணணும். அப்போ என்ன பண்ணணும், நம்ம வெரி குட் கண்டக்டர்ஸாக செலக்ட் பண்ணணும். ஸோ பெஸ்ட் கண்டக்டிங் மெட்டீரியல்ஸ் என்னென்னு கேட்டிங்கன்னா, பெஸ்ட் கண்டக்டிங் மெட்டீரியல்ஸ் என்னென்னு கேட்டிங்கன்னா, நம்பர் 1 ஃபர்ஸ்ட் கண்டக்டிங் மெட்டீரியல் என்னன்னு கேட்டிங்கன்னா சில்வர் தான் இருக்கிறதுலே பெஸ்ட் கண்டக்டிங் மெட்டீரியல். ஓகே, சில பேர் கோல்டு சொல்கிறாங்க, அது ராங். கோல்டு நம்பர் 1 கிடையாது, சில்வர் தான் நம்பர் 1. ஓகே, ஸோ செகண்ட் மெட்டீரியல் காப்பர், தேர்டு தான் கோல்டு, ஃபோர்த் ஒன் அலுமினியம். ஸோ ஃபர்ஸ்ட் பெஸ்ட் கண்டக்டர் என்னது, சில்வர், காப்பர், கோல்டு, அலுமினியம். இதில் நம்மளால் என்ன யூஸ் பண்ண முடியாது, சில்வரும் கோல்டும் யூஸ் பண்ண முடியாது. ஏன், பிகாஸ் ஹை காஸ்ட். ஸோ நம்மளால் என்ன பண்ண முடியாது, சில்வரையும் கோல்டையும் நம்மளால் ப்ரிஃபர் பண்ண முடியாது. ஏன்னு கேட்டிங்கன்னா அது என்னது, ஹை காஸ்ட். ஸோ அதுக்குள்ள நம்ம எதுதான் போய் ஆகணும், அது இதர அலுமினியம் ஆர் காப்பர். ஸோ பெஸ்ட் சாய்ஸ் ஃபார் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியர்ஸ் பெஸ்ட் சாய்ஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா, either aluminum or copper. இதில் அலுமினியம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டிரான்ஸ்மிஷன் லைனில் யூஸ் பண்ணுறாங்க, காப்பர் வந்து மிஷின் டிசைனில் யூஸ் பண்ணுறாங்க. ஓகே, அலுமினியம் எங்கே யூஸ் பண்ணுறாங்க, டிரான்ஸ்மிஷன் லைனில். மிஷின் டிசைனில் காப்பர் யூஸ் பண்ணுறாங்க. ஒய், ஏன்னா நமக்கு தெரியும் நம்ம ரெசிஸ்டன்ஸை எவ்வளோ மினிமமாக மெயின்டைன் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு நமக்கு வோல்டேஜ் ட்ராப்பும் கம்மியாக இருக்கும், பவர் லாஸும் கம்மியாக இருக்கும்னு பார்த்துட்டோம். அப்படின்னா நம்ம காப்பர் போகலாமே, ஏன்னா காப்பர் ரொம்ப நல்ல கண்டக்டர் கம்பேர்ட் வித் அலுமினியம்னா காப்பரோட ரெசிஸ்டன்ஸ் கம்மி கம்பேர்ட் வித் அலுமினியம். ஓகே, ஸோ ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் அலுமினியம் இஸ் ஹையர் தேன் ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் காப்பர். அப்படிங்கும்போது நம்ம ஏன் அலுமினியம் சூஸ் பண்ணுற டிரான்ஸ்மிஷன் லைன்னு கேட்டிங்கன்னா, ரொம்ப முக்கியமான ரீசன் ஹை காஸ்ட். பட் காப்பர் ஹை காஸ்ட், காப்பர் என்னது உங்களுக்கு ஹை காஸ்ட், பட் அலுமினியம் வந்து லோ காஸ்ட். அலுமினியம் லோ காஸ்ட் அண்ட் காப்பர் வந்து உங்களுக்கு என்னது ஹை காஸ்ட். அட் த சேம் டைம் இன்னொரு அட்வான்டேஜ் இருக்குது, அது என்னன்னு கேட்டிங்கன்னா, வெயிட் a minute. ஓகே, லோ காஸ்ட். இன்னொரு பெரிய அட்வான்டேஜ் என்னன்னு கேட்டிங்கன்னா, காப்பர் அலுமினியம் வந்து லெஸ் வெயிட், இது வந்து ஹை வெயிட். காப்பரோட வெயிட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதிகம். சார் காஸ்ட் ஓகே, எக்கனாமிக்காக நமக்கு பிரச்சனை, வெயிட் என்ன சார் பிரச்சனை அப்படின்னு கேட்டிங்கன்னா,
நமக்கு தெரியும் 2 டவர் ஸ்ட்ரக்சர் இருக்குன்னு வச்சுக்குவோம். 2 டவர் ஸ்ட்ரக்சருக்கு இடையில தான் நம்ம என்ன பண்ணுவோம், எப்பவுமே கண்டக்டர்ஸ் இந்த மாதிரி தொங்க விட்டுருப்போம். கரெக்டுங்களா? இப்போ இந்த மெட்டீரியலோட இங்கே காப்பர் யூஸ் பண்ண வச்சுக்கோ. காப்பர் யூஸ் பண்ணோம்னா இதோட வெயிட் அதிகம் இல்லையா? ஸோ இதோட வெயிட் அதிகமாக இருக்கும்போது இந்த ரெண்டையும் தாங்கு பிடிக்கிற டவர்ஸோட ஸ்ட்ரென்த் எப்படி இருக்கணும், மெக்கானிக்கல் ஸ்ட்ரென்த் எப்படி இருக்கணும், அதிகமாக இருக்கணும். ஸோ டவரோட மெக்கானிக்கல் ஸ்ட்ரென்த் அதிகமாக இருக்கணும்னா என்ன நடக்கணும், உங்களுக்கு அங்கே யூஸ் பண்ண மெட்டீரியலோட அமௌண்ட் அதிகமாகும். கரெக்டாக? நீங்கள் அங்கே என்ன யூஸ் பண்ண போறீங்க, கால்வனைஸ் ஸ்டீல் யூஸ் பண்ணுவீங்க. ஓகே, அப்படி நீங்கள் கால்வனைஸ் ஸ்டீல் யூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அங்கே என்ன ஆகும், மெட்டீரியலோட அமௌண்ட் அதிகமாகுது. அப்போ உங்களுக்கு என்ன ஆகுது, தேவையில்லாத செலவு அதிகரிக்குது. ஸோ ஹை வெயிட் என்னது ஒரு பெரிய ப்ராப்ளம் ஃபார் வாட், காப்பர். ஸோ காப்பரை பொறுத்த வரைக்கும் 2 டிராபேக் இருக்கு. ஒன்று ஹை காஸ்ட், ஒன்று ஹை வெயிட். இந்த ரீசனால தான் நம்ம என்ன பண்ண போறோம்னு கேட்டிங்கன்னா, டிரான்ஸ்மிஷன் சிஸ்டம் பொறுத்த வரைக்கும் நம்ம காப்பருக்கு பதில் எதை சூஸ் பண்ண போறோம், அலுமினியம். காப்பருக்கு பதில் எதை சூஸ் பண்ண போறோம், அலுமினியம். ஓகேங்களா? பட் சார் ஏன் சார் மிஷின்ஸுக்கு காப்பர் போறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மிஷின்ஸை பொறுத்த வரைக்கும் நம்பர் 1 உங்களோட எஃபிஷியன்சி as high as possible ரொம்ப அதிகமாக இருக்கணும் இல்லையா? ஸோ அது ஒன்று. ரெண்டாவது, அங்கே வெயிட் ஒரு பெரிய டிராபேக் கிடையாது மிஷின்ஸை பொறுத்த வரைக்கும். ஸ்டில் வெயிட் ப்ராப்ளம் தான், பட் டிரான்ஸ்மிஷன் சிஸ்டம் அளவுக்கு உங்களுக்கு என்ன கிடையாது, அங்கே பெரிய பிரச்சனை கிடையாது. ரெண்டாவது, டிரான்ஸ்மிஷன் சிஸ்டம் ஓப்பன் நெட்வொர்க்கில் இருக்கு. ஓகே, ஸோ உங்களுக்கு அலுமினியமோட ரெசிஸ்டன்ஸ் கொஞ்சம் அதிகமாக இருந்தாலும் அதோட ஹீட் என்ன ஆகும், ஓப்பன் நெட்வொர்க் ஈஸியாக கூல் ஆயிரும். பட் மிஷின்ஸுக்கு க்ளோஸ்டு நெட்வொர்க், அங்கே வந்து நீங்கள் கொஞ்சம் ரெசிஸ்டன்ஸோட வேல்யூ அதிகமாக உங்களுக்கு என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா, ஹீட் ப்ரொடக்ஷன் அதிகமாகும். ஹீட்டோட ப்ரொடக்ஷன் ரொம்ப அதிகமாச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா ஈஸியாக மிஷினோட லைஃப் ஸ்பேன் குறைஞ்சிரும், மிஷின் டேமேஜ் ஆகுது, லைஃப் ஸ்பேன் குறைஞ்சிரும். ஓகேவா? இது மட்டுமா ரீசன் கேட்டிங்கன்னா இன்னொன்று இருக்குது. என்னன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் அலுமினியம் கண்டக்டர் யூஸ் பண்ணும்போது கண்டக்டரோட சைஸ் அதிகமாகும் ஃபார் சேம் ரேட்டிங். ஓகே, நமக்கு தெரியும் R equal to what? Resistance. R is equal to rho L by A. R is equal to rho L by A. So இதில் rho அப்படிங்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா resistivity of the material. Resistivity of the material. Rho அப்படிங்கிறது என்னது, resistivity of the material. ஸோ ரோவோட யூனிட் என்ன கேட்டிங்கன்னா ஓம் மீட்டர். எல்லா பேராமீட்டருக்கும் நீங்கள் யூனிட் நல்லா ஞாபகம் வச்சோம். காம்படிட்டிவ் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறீங்க, எல்லா பேராமீட்டருக்கும் யூனிட் ரொம்ப நல்லா ஞாபகம் வச்சிருக்கணும். ஸோ ரெசிஸ்டிவிட்டியோட யூனிட் என்னன்னு கேட்டிங்கன்னா ஓம் மீட்டர். ஓகே, ஸோ ஜஸ்ட் இது ஒரு இன்ஃபர்மேஷனுக்காக தான், இது நீங்கள் மனப்பாடம் பண்ண அவசியம் கிடையாது. காப்பரோட ரெசிஸ்டிவிட்டி என்னன்னு கேட்டிங்கன்னா 1.68 into 10 to the power of -8 ஓம் மீட்டர். இதே அலுமினியம் பார்த்தீங்க அப்படின்னா 2.82 into 10 to the power of -8 ஓம் மீட்டர். இதுதான் அலுமினியமோடு. ஸோ இதுலேருந்து உங்களுக்கு தெரியுது என்னது, காப்பரோட ரெசிஸ்டிவிட்டி கம்மி, அதனால தான் ஓவரால் காப்பரோட ரெசிஸ்டன்ஸ் கம்மி. அலுமினியோட ரெசிஸ்டிவிட்டி அதிகம், அதனால தான் ஓவரால் அலுமினியமோட ரெசிஸ்டன்ஸ் அதிகம். ரெசிஸ்டன்ஸ் இஸ் டிஃபரண்ட் ஃப்ரம் ரெசிஸ்டிவிட்டி. ஓகே, ரெசிஸ்டிவிட்டி வித் ரெஸ்பெக்ட் டு மெட்டீரியல், ரெசிஸ்டன்ஸ் வித் ரெஸ்பெக்ட் டு கண்டக்டரோட லென்த், அதோட கிராஸ் செக்ஷன் ஏரியாவை பொறுத்து தான் ரெசிஸ்டன்ஸ் இருக்கும். ரெசிஸ்டிவிட்டிங்கிறது எதை பொறுத்துமே இல்லை, ஒன்லி பேஸ்ட் ஆன் மெட்டீரியல் டைப். என்ன மெட்டீரியலோ அந்த மெட்டீரியலை பொறுத்து தான் எனக்கும் ரெசிஸ்டிவிட்டி இருக்கும். ஓகே, நம்ம என்ன சொல்லலாம், R is equal to rho L by A. அப்போ இதுலேருந்து என்ன சொல்லலாம், நாம RA is equal to rho L. Therefore we can say A is proportional to rho. A is proportional to rho. சீரியஸன் இங்கே ஏங்கிறது என்ன, எல்லுங்கிறது என்ன, நீங்கள் தெளிவாக இருக்கணும். எப்பவுமே இதுதான் என்னோட ஒரு கண்டக்டர்னு அசியூம் பண்ணிக்கங்க. ஸோ இந்த கண்டக்டரில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதுதான் லென்த்து. ஓகே, தென் ஏங்கிறது என்னன்னா இந்த கிராஸ் செக்ஷனல் ஏரியா தான் என்னது, ஏ. எப்பவுமே ஒரு கண்டக்டரோட சைஸ் நான் சொல்றேன்னா, இனிமேல் அந்த லெக்சர் ஃபுல்லாக ஞாபகம் வச்சுக்கோங்க. கண்டக்டரோட சைஸ் அப்படின்னாவே அது கிராஸ் செக்ஷனல் ஏரியாவை தான் ஸ்பெசிஃபை பண்ணுது, நாட் வித் ரெஸ்பெக்ட் டு லென்த். ஓகே, ஏன்னா கண்டக்டரோட சைஸ்ங்கிறது என்னது, ஏ தான். ஏன்னா ஏங்கிறதா வித் ரெஸ்பெக்ட் டு கரண்ட் ரேட்டிங், லென்த் நாட் வித் ரெஸ்பெக்ட் டு கரண்ட் ரேட்டிங், லென்த் வித் ரெஸ்பெக்ட் டு ரெக்யர்மெண்ட். வாட் ரெக்யர்மெண்ட், 5 கிலோமீட்டர் டிரான்ஸ்மிட் பண்ணணுமா, 100 கிலோமீட்டர் டிரான்ஸ்மிட் பண்ணணுமா, 1000 கிலோமீட்டர் டிரான்ஸ்மிட் பண்ணணுமா, அதை பொறுத்தா எல். பட் அந்த கண்டக்டர் வழியா எவ்வளோ கரண்ட் போகும் அப்படிங்கிற பொறுத்து முடிவு பண்றதா என்னது, ஏ. அதனால எப்பவுமே உங்களோட கண்டக்டரோட சைஸ் அப்படின்னா அது உங்களுக்கு என்னவா தான் இருக்கணும், ஏவா தான் இருக்கணும். ஓகே, ஸோ ஒரு கண்டக்டரோட ரெசிஸ்டிவிட்டி கம்மினா அதோட ஏரியா சைஸ் எப்படி இருந்தால் போதும், ஏவும் கம்மியாக இருந்தால் போதும். ஃபார் சேம் ரெசிஸ்டன்ஸ், therefore we can say for same resistance. ஏன் நாங்கள் சேம் ரெசிஸ்டன்ஸ் போடுறேன், ஏன்னா இங்கே நான் என்ன பண்ணிட்டேன், எல்லையும் நான் கான்ஸ்டன்ட்டாக அசியூம் பண்ணிட்டேன், ஆரையும் நான் கான்ஸ்டன்ட்டாக அசியூம் பண்ணியிருக்கேன். அதனால தான் என்ன பண்ண முடியும், என்னால் ஏ ப்ரொபோஷனல் டு ரோன் போட முடியும். ஓகேவா? ஸோ ஆர் கான்ஸ்டன்ட் என்ன அர்த்தம், ஆர் சேம் வேல்யூவாக இருக்குன்னு அர்த்தம். ஃபார் சேம் ரெசிஸ்டன்ஸ் என்ன சொல்லலாம், ஏ இஸ் ப்ரொபோஷனல் டு ரோ. அப்போ சொல்லுங்க பார்க்கலாம், இதுல இருந்து எதோட ரோவோட வேல்யூ அதிகம், காப்பரோட ரோவோட வேல்யூ கம்மி கம்பேர்ட் வித் அலுமினியம்னா
ஃபார் சேம் ரெசிஸ்டன்ஸ் எந்த கண்டக்டரோட கிராஸ் செக்ஷனல் ஏரியா அதிகமாக இருக்கும்? அலுமினியம் கண்டக்டரோட கிராஸ் செக்ஷனல் ஏரியா அதிகமாக இருக்கும் கம்பேர்டு வித் காப்பர். இப்படி சொல்லலாம். இது உங்களோட காப்பர் கண்டக்டர், இது உங்களோட அலுமினியம் கண்டக்டர்னா காப்பர் கண்டக்டரோட கண்டக்டர் சைஸ் இதுனா ஃபார் 2 ohm. சி நான் என்ன சொல்கிறேன், ஃபார் 2 ohm சேம் ரெசிஸ்டன்ஸ்க்கு அலுமினியம் கண்டக்டரோட சைஸ் எப்படி இருக்கும்? கொஞ்சம் பெருசாக இருக்கும் கம்பேர்டு வித் காப்பர். வை? பிகாஸ் the resistivity of the copper is lesser than resistivity of aluminum. So for same rating, okay, for same rating, another size of aluminum conductor is higher than size of copper conductor, or we can say the radius of aluminum conductor is higher than radius of copper conductor. So ரொம்ப important statement. For same resistance, radius of aluminum conductor is higher than copper conductor. ஸோ இப்படி பார்த்தா நமக்கு தெரியும், ஒரு டிராபேக் மாதிரி தான் தெரியும். ஏன்னு கேட்டிங்கன்னா சார் ரேடியஸ் அதிகங்கிறீங்க, அப்போ மெட்டீரியல் அதிகமாக தானே வேஸ்ட் ஆகும். ஸோ இது எப்படி நீங்கள் ஒரு அட்வான்டேஜாக சொல்கிறீங்கன்னு கேட்டிங்கன்னா, ஸோ அதுக்கு நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும், கொரோனா லாஸ்னால் என்னன்னு தெரிஞ்சுக்கணும். ஓகே, கொரோனா லாஸ். ஸோ கொரோனா லாஸ்னால் என்ன? ஜஸ்ட் நான் ஒரு ஸ்மால் இன்ட்ரடக்ஷன் கொடுக்குறேன் கொரோனா லாஸ்க்கு, லிசன் பண்ணுங்க. இப்போ இது உங்களோட ஒரு கண்டக்டர்ப்பா. ஓகே, அஷ்யூம் இட் உங்களோட கண்டக்டர், நீங்கள் டிசைன் பண்ண கண்டக்டர் இதுதான் வச்சுங்க. ஓகே, இது கண்டக்டர் இருக்க வாய்ப்பு இல்லை. ஸோ நான் ரீட்ரா பண்ணுறேன். ஸோ இதுதான் உங்களோட கண்டக்டர், இதுதான் கரெக்டாக வரணும். கரெக்டாக வந்துருச்சு. இல்லை பரவாயில்ல, அஷ்யூம் பண்ணிங்க இதுதான் ஒரு சிலிண்டர் கஷியில் இருக்கிற கண்டக்டர்னு. ஓகே, ஸோ இந்த கண்டக்டரில் வெயிட் மினிட், எனக்கு சாட்டிஸ்ஃபைடாக இல்லை. நான் இது எக்ஸ்பிளைன் பண்ணுறது நல்லா இருக்காது. நான் இப்படியே ட்ரா பண்ணிடலாம். ஓகே, கவனிப்பா, இது உங்களோட கண்டக்டர். இந்த கண்டக்டரில் நீங்கள் ஐங்கிற கரண்ட் பாஸ் பண்ணுறீங்க. ஓகே, ஐங்கிற கரண்ட் பாஸ் பண்ணுறீங்க. இப்படி நீங்கள் ஐங்கிற கரண்ட் பாஸ் பண்ணும்போது என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா, கண்டக்டருக்கு மேலே எலக்ட்ரிக் ஃபீல்டு இன்டென்சிட்டி கிரியேட் ஆகும். எனது எலக்ட்ரிக் ஃபீல்டு இன்டென்சிட்டி, அதாவது E is equal to Q/2πε(x). இதெல்லாம் நீங்கள் எங்கே படிப்பீங்கன்னா EMT சப்ஜெக்டில் படிப்பீங்க. ஓகே, எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபீல்டு தியரி அப்படின்னு சொல்லி ஒரு சப்ஜெக்ட் இருக்குது, அது நீங்கள் படிச்சிருப்பீங்க. ஸோ அங்கே வந்து எலக்ட்ரிக் ஃபீல்டு இன்டென்சிட்டி நீங்கள் படிப்பீங்க. ஓகே, அது அந்த எலக்ட்ரிக் ஃபீல்டு இன்டென்சிட்டி என்ன சொல்லுதுன்னா, எப்பெல்லாம் கரண்ட் ஒரு கண்டக்டர் வழியாக பாஸ் ஆகுதோ அப்போ இந்த இடத்துல எலக்ட்ரிக் ஃபீல்டு இன்டென்சிட்டி கிரியேட் ஆகும். ஸோ நமக்கு எலக்ட்ரிக் ஃபீல்டு இன்டென்சிட்டி பிரச்சனை கிடையாது, கொரோனா தான் பிரச்சனை. ஸோ அதை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ இந்த சாப்டர் நான் டிஸ்கஸ் பண்ணலை. சிலிசன். ஸோ இங்கே எலக்ட்ரிக் ஃபீல்டு இன்டென்சிட்டி கிரியேட் ஆயிடுச்சு. ஓகேவா? எப்போ இந்த எலக்ட்ரிக் ஃபீல்டு இன்டென்சிட்டி, நம்ம நார்மல் கண்டக்டரில் அங்கே வெளியே என்ன இருக்கும்? ஏர் தான் இருக்கும் இல்லையா? கரெக்டாக. ஏன்னா நம்ம என்ன பண்ணுறோம், ஓவர்ஹெட் டிரான்ஸ்மிஷன் லைன்னா மேலே தான் வந்து தொங்க விட்டுருக்கோம் கண்டக்டர்ஸ். ஸோ அப்போ அதை சுற்றி என்ன தான் இருக்கும்? ஏர் தான் சரௌண்டிங் மீடியமாக இருக்கும். அப்போ எப்பெல்லாம் இந்த இடத்துல இருக்கிற எலக்ட்ரிக் ஃபீல்டு இன்டென்சிட்டி ஏரோட டயஎலக்ட்ரிக் ஸ்ட்ரென்த்தோட அதிகமாக இருக்கும். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல ஒரு இன்னொரு கண்டக்டர் இருக்குன்னு அஸ்யூம் பண்ணுங்க. ஓகே, இந்த இடத்துல இன்னொரு கண்டக்டர் இருக்குன்னு வச்சுக்கிட்டோம்னா இப்போ என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா, இங்கே ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்டு இன்டென்சிட்டி கிரியேட் ஆகுது, இங்கே ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்டு இன்டென்சிட்டி கிரியேட் ஆகுது. இன்பிட்வீனில் இருக்கிற ஏரோட டயஎலக்ட்ரிக் ஸ்ட்ரென்த் வந்து இந்த எலக்ட்ரிக் ஃபீல்டு இன்டென்சிட்டியோட கம்மியாக இருந்தால் ரெண்டுக்கு இடையில என்ன நடக்கும்? உங்களுக்கு அயனைசேஷன் நடக்கும். என்ன நடக்கும்? அயனைசேஷன் நடக்கும். ஸோ அயனைசேஷன் நடச்சுன்னா உங்களுக்கு என்ன ஆகுன்னு கேட்டிங்கன்னா, கண்டக்டரை சுற்றி ஒரு ப்ளூ கலரில் ஒரு வயலஸாக ஒரு அயனைசேஷன் கலர் தெரியும் நமக்கு. அட் த சேம் டைம் நமக்கு அது என்ன நடக்கும்? ஹிஸ்ஸிங் நாய்ஸ் சவுண்டு கேட்போம். ஸோ இந்த ரெண்டு தான் கொரோனா லாஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த கொரோனா லாஸ் நான் என்ன சொல்லிட்டேன், எலக்ட்ரிக் ஃபீல்டு இன்டென்சிட்டி தான் கொரோனா லாஸ் காரணம் அப்படிங்கிறது இப்போதைக்கு நீங்கள் தெரிஞ்சுக்கங்க. ஓகே, ஸோ எலக்ட்ரிக் ஃபீல்டு இன்டென்சிட்டி தான் என்னது? கொரோனா லாஸ்க்கு ரொம்ப முக்கியமான காரணம். பட் அந்த எலக்ட்ரிக் ஃபீல்டு இன்டென்சிட்டி இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு ரேடியஸ் ஆஃப் த கண்டக்டர். ஏன் சொல்கிறது நான்? ஏன்னா இங்கே எக்ஸுங்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா, இங்கே டிஸ்டன்ஸ். ஸோ டிஸ்டன்ஸுங்கிறது வித் ரெஸ்பெக்ட் டு இங்கே என்னது? ரேடியஸ். ஸோ இதுதான் உங்கள் கண்டக்டரோட மிட் பாயிண்ட்னா, மிட் பாயிண்ட்லேருந்து நீங்கள் ரேடியஸ் தள்ளி போக உங்களுக்கு என்னன்னு கேட்டிங்கன்னா எலக்ட்ரிக் ஃபீல்டு இன்டென்சிட்டி கம்மியாகிட்டே வரும். அதாவது நீங்கள் ரெண்டு கண்டக்டர் அச்சீவ் பண்ணுறீங்க. ஓகே, ஸோ இது ஒரு கண்டக்டர் அப்படின்னு வச்சுக்கிட்டோம்னா, அட் த சேம் டைம் இது ஒரு கண்டக்டர்னு வச்சுட்டிங்கன்னா, இந்த ரெண்டு கண்டக்டரில் இது ஸ்மால் சைஸ் கண்டக்டர், இது லார்ஜ் சைஸ் கண்டக்டர். ஸோ பட் ரெண்டு வழியாகவும் நீங்கள் 2 amps கரண்ட் தான் உள்ளே அனுப்புறீங்க. 2 amps கரண்ட்டை உள்ளே அனுப்புனீங்கன்னா இங்கே இருக்கிற ஃபீல்டு இன்டென்சிட்டி கம்மியாக இருக்கும் கம்பேர்டு வித் ஹியர்.
ஓகே. ஸோ இங்கே ஃபீல்டு டென்சிட்டி ரொம்ப அதிகமாக இருக்கும். ஏன்னா இது என்னது, ரேடியஸ் ஆஃப் த கண்டக்டர் ரொம்ப கம்மி. இங்கே ரேடியஸ் ஆஃப் த கண்டக்டர் ரொம்ப அதிகமாக இருக்கிறதுனால இங்கே ஃபீல்டு டென்சிட்டி எப்படி இருக்கும், கம்மியாக இருக்கும். ஸோ இதுல இருந்து என்ன சொல்லலாம், எலக்ட்ரிக் ஃபீல்டு இன்டென்சிட்டி இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு ஆர். ஸோ எலக்ட்ரிக் ஃபீல்டு இன்டென்சிட்டி எவ்வளோ தூரம் கம்மியாகுதோ அந்த அளவுக்கு உங்களுக்கு என்ன ஆகும், கொரோனா லாஸும் கம்மியாகும் அல்லது கொரோனா எஃபெக்டும் கம்மியாகும். ஸோ நம்ம என்ன ஸ்டேட்மெண்ட் கொடுக்கலாம்னா, கொரோனா எஃபெக்ட் இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு வாட், diameter of the conductor, radius or diameter of the conductor. இது ஒரு டிஎன்இபி கொஸ்டின். ஆல்ரெடி இது டிஎன்இபியில் கேட்டிருக்காங்க. ஓகேவா, அதனால தான் நான் தெளிவாக சொல்கிறேன். பட் கொஸ்டின் அவங்க வேறு மாதிரி கேட்டிருந்தாங்க. இந்த ஸ்டேட்மெண்ட் உங்களுக்கு புரிய வைக்கிறதா அப்படி சொல்லியிருக்கேன். ஓகே, டிஎன்இபியில் என்ன கேட்டிருந்தாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, வெயிட் அ மினிட், ஐ திங்க் அந்த கொஸ்டின் நான் மிஸ் பண்ணிட்டேன். ஸோ இங்கே ரொம்ப சிம்பிளாக கேட்டிருந்தாங்க, the effect of corona is based on what அப்படின்னு சொல்லிட்டு 4 ஆப்ஷன் கொடுத்துருந்தாங்க. என்னன்னு கேட்டிங்கன்னா, diameter of the conductor 1, தென் ரிமைனிங் 3 வந்து இதுக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லாத ஒன்று கொடுத்துருந்தாங்க. ஓகே, ஸோ இது நீங்கள் என்ன சொல்லலாம்னு கேட்டிங்கன்னா, corona effect is completely based on what, diameter of the conductor. It is not only based on diameter of the conductor, it is also voltage of the conductor, because electric field intensity of the conductor is also based on the voltage of the conductor. ஓகேவா, ஏன்னா என்ன சொல்லிக்கிறேன் நான், E is proportional to Q, but see, E is proportional to Q, but Q is proportional to what, electric field intensity and current. ஓகே, ஸோ நம்ம என்னெல்லாம் சொல்லலாம்னு கேட்டிங்கன்னா, கொரோனா எஃபெக்ட்னா அது வழியாக போகிற கரண்ட்டு, அது இருக்கிற வோல்டேஜ், எலக்ட்ரிக் ஃபீல்ட் இன்டென்சிட்டி, ஓகே, இதெல்லாமே டிபெண்ட் பண்ணி இருக்கு. ஓகே, தென் டயாமீட்டர் ஆஃப் த கண்டக்டர் எல்லாமே நமக்கு என்ன இருக்கு, டிபெண்ட் பண்ணி இருக்கு. ஸோ டயாமீட்டர் கண்டக்டருங்கிறது என்னது, ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் பேராமீட்டர். நீங்கள் எந்த அளவுக்கு கண்டக்டரோட சைஸ் பெருசு பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு என்ன ஆகும், கொரோனா எஃபெக்ட் ரெடியூஸ் ஆகும். கொரோனா எஃபெக்ட் உண்மையிலுமே ரொம்ப சீரியஸான எஃபெக்ட். ஓகே, அது ரொம்ப அதிகமான பவர் லாஸை கிரியேட் பண்ணும். நீங்கள் ரொம்ப நார்மலாலாம் நினச்சிக்காதீங்க. அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு அதுக்கு நம்ம பட்டில் கண்டக்ட்ஸ் மூவ் ஆகிற காரணமே கொரோனா எஃபெக்ட் தான். ஓகே, ஸோ நம்ம ஃபியூச்சரில் அதை பற்றி டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ இப்போதைக்கு உங்களுக்கு என்னென்ன கான்செப்ட் நான் சொல்லியிருக்கேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரொம்ப சிம்பிள், காப்பர் அண்ட் அலுமினியம் கண்டக்டர். இதில் எது நம்ம யூஸ் பண்ண போகிறோம், காப்பர் அண்ட் அலுமினியம். ஸோ இதில் காப்பர் வந்து பார்த்தீங்கன்னா ஹை காஸ்ட், காப்பர் வந்து பார்த்தீங்கன்னா ஹை வெயிட். தேர்ட் பாயிண்ட், ஹை கொரோனா எஃபெக்ட். ஏன், ஏன்னா காப்பரோட ரேடியஸ் கம்மி கம்பேர்ட் வித் அலுமினியம், அதனால என்ன பண்ணுறோம், காப்பரில் ஹை கொரோனா எஃபெக்ட். ஆனால் அலுமினியம் பொறுத்த வரைக்கும் லோ காஸ்ட், லோ வெயிட் அண்டு லோ கொரோனா எஃபெக்ட். ஓகேங்களா, ஸோ இதுலேருந்து நம்ம என்ன பண்ணுறோம், அலுமினியம் கண்டக்டரை நம்ம டிரான்ஸ்மிஷன் லைனுக்கு பெஸ்ட் மெட்டீரியலாக சூஸ் பண்ண போகிறோம். ஸோ டிரான்ஸ்மிஷன் லைன் பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன கண்டக்டர் யூஸ் பண்ண போகிறோம், அலுமினியம் கண்டக்டர்ஸ். நம்ம எப்பவுமே மறக்கக்கூடாது, டிரான்ஸ்மிஷன் நம்ம யூஸ் பண்ண போகிறது அலுமினியம் கண்டக்டர்ஸ், காப்பர்ஸ் நம்ம யூஸ் பண்ண போகிறது கிடையாது. இதனால் இந்த அட்வான்டேஜஸ் தான். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் டைப்ஸ் ஆஃப் கண்டக்டர்ஸ் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத ரொம்ப டீட்டெயிலாக பார்க்கலாம். ஓகே, இப்போதைக்கு நம்ம மெட்டீரியல் மட்டும் தான் சூஸ் பண்ணியிருக்கோம். தென் அடுத்து டைப் ஆஃப் கண்டக்டர்ஸ் இருக்குது. என்னென்ன டைப் ஆஃப் கண்டக்டர்ஸ் இருக்குது, சிங்கிள் ஸ்டாண்ட் கண்டக்டர்ஸ், ஹோமோஜீனியஸ் கண்டக்டர்ஸ், ஏசிஎஸ்ஆர் கண்டக்டர்ஸ், பண்டில்டு கண்டக்டர்ஸ். ஸோ எதுக்காக நம்ம இவ்வளோ டைப் ஆஃப் கண்டக்டர்ஸை நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறத நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். ஓகேங்களா, தேங்க்யூ.